ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் இருக்கிற எல்லா பாடங்களையும் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லா பாடத்தையும் தனித்தனியாக பார்த்துட்டோம். இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக ரிவிஷன் பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவில் 20 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 20 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு போங்க. சரி, நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6ஆம் வகுப்பும் 7ஆம் வகுப்பும் முன்னாடியே முடிச்சு கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும், நமக்கு மறந்துருக்கும் இல்லையா? ஸோ நாளைக்கு அதை ரிவிஷன் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பாலிட்டியை நாளைக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட்டு நடக்கும். சரி, ஓகே. இன்றைய ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. தினங்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குறிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நல்லா தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? அக்டோபர் 7 என்பது விரைவு அதிரடிப்படை தினம். அக்டோபர் 8 என்பது விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை தினம். ஜனவரி 15 இராணுவ தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். 35 வயது நிரம்பியவர் ஆளுநராக நியமிக்கப்படுவார். இது சரி. 365 இந்த விதியின்படி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்தப்படும். இதுவும் சரி. சட்ட மேலவைக்கு 12 1 பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் நியமிப்பார். இந்த பாயிண்ட்டு தவறு. ஆளுநர் என்ன பண்ணுவாருங்க? ஆளுநர் 6 1 பங்கு உறுப்பினர்களை தான் நியமிப்பார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மத்திய அரசின் முகவராக ஆளுநர் செயல்படுகிறார். இது சரி. அப்போ தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தவறான கூற்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்ட பிரிவுகளை சரியாக பொறுத்துக. இந்த ஆர்டிக்கல் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதுக்கு எது வரும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி, பாருங்கள். சட்டப்பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 39 எஃப் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளரவும் அவங்களுக்கு கல்வி வழங்கவும் ஏற்பாடு செய்கிறது. பிரிவு 45 6 வயது வரை ஆரம்பகால பராமரிப்பு பற்றி சொல்கிறது. பிரிவு 21 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு கூறுகிறது. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். 1949 பிரிவி கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது சரி. பாயிண்ட் நம்பர் 2 கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1773 நிறுவப்பட்டது. இது தவறு. ஏன்? 1773 உச்ச நீதிமன்றமாக கொண்டு வந்தாங்க. உயர் நீதிமன்றமாக எப்போ மாற்றினாங்க? 1862 மாற்றிருப்பாங்க. அப்போ இது தவறு. அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. சரி. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் சரி. அப்போ தவறான பாயிண்ட் என்பது நெடில் ஆ. இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இயற்றப்பட்டது. இது சரி. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவில் 5 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற முடியும். இது தவறு. ஏன் தவறு? இந்தியாவில் 7 வருஷம் வசித்த பிறகு தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும். அப்போ இது தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நல்ல பண்புகளையும் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதாவது ஒரு மொழியில் போதிய அறிவும் பெற்றவர் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறலாம். இதுவும் தவறு. ஏன் தவறு? இந்த நல்ல பண்பு, மொழி அறிவு இதன் மூலமாக இயல்பு குடியுரிமை அதைத்தான் வாங்க முடியும். இயல்பு குடியுரிமை பதிவு செய்தல் மூலம் வாங்க முடியாது.
அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். 1962 பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது. இதுவும் சரிதான். அப்போ இங்கே சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3 தவறாக இருக்குது. அப்போ 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷனே தப்பாக தான் கொடுத்துருக்காங்கப்பா. 1 மற்றும் 4 மட்டும் சரி. இதுதான் ஆன்சர். பார்த்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கொஞ்சம் மிஸ்டேக் வருது. நாங்கள் ரீசெக் பண்ணாலும் எங்களையே அறியாமல் விட்டுறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியாக பொறுத்துக. எந்த ஆண்டு எது கொண்டு வந்தாங்க? இதை சரியாக பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? 1978 என்பது சர்வதேச பெண்கள் ஆண்டு. 1979 என்பது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஆப்ஷனே தப்பாக கொடுத்துருக்காங்க. என்னத்தை சொல்கிறது? குழந்தைகள் ஆண்டு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரவங்க பெண்கள், அப்புறம்தான் குழந்தைகள் வருவாங்க. 78 பெண்கள், 79 குழந்தைகள். 2012 போக்சோ சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 2007 மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சட்ட மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை 40க்கும் குறையாமல் இருக்க வேண்டும். சட்ட மேலவை இருக்காங்களா? மேலவையில் உறுப்பினர் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். இது சரிதான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சட்ட மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை கீழவையின் உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/2, அதாவது அரை பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது தவறு. அதாவது 1/3 மிகாமல் இருக்க வேண்டும். அப்போ இந்த பாயிண்ட் தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்தியாவில் தற்பொழுது 6 மாநிலங்களில் மட்டும் சட்ட மேலவை உள்ளது. கரெக்டு, 6 மாநிலங்கள் தான் இருக்குது. அது என்னென்ன மாநிலங்கள்? இதையும் தேர்வில் கேட்டிருக்காங்க. அதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. அது எந்தெந்த மாநிலங்கள்? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். சட்ட மேலவை உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இது சரிதான். அப்போ தவறானது என்பது 2வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. தினங்களை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பிப்ரவரி 1 என்பது கடலோர காவல் படை தினம். மார்ச் 10 என்பது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். டிசம்பர் 7 என்பது ஆயுதப்படைகள் கொடி தினம். அக்டோபர் 7 என்பது விரைவு அதிரடிப்படை தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3வது பகுதியில் விதி 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. இது சரியான்னு கேட்டால் தவறு. பகுதி 2வது பகுதியில் சொல்லியிருப்பாங்க. 5 முதல் 11 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 2015 ஜனவரி 9 PIO முறை நீக்கப்பட்டது. இது சரி. அடுத்த பாயிண்ட்டு 42வது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களின் கடமை வரையறுக்கப்பட்டன. சரி. அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்தில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. சரி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. 1 மட்டும் தான் தவறு. அப்போ 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறானதை கண்டறிக. சட்டத்தையும் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? 1856 இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. கரெக்டு. 1955 இந்து திருமண சட்டம் கொண்டு வந்தாங்க. சரி. 1961 வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. சரி. 1966 மகப்பேறு நல சட்டம் கொண்டு வரப்படவில்லை. தவறு. 1961 கொண்டு வந்திருப்பாங்க. மகப்பேறு நல சட்டம் 1961. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஒரு மாநில சட்டமன்றத்தில் 500 உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
உறுப்பினர் எண்ணிக்கை 500 தாண்டக்கூடாது. இது கரெக்டு. ஒரு மாநில சட்டமன்றத்தில் 50 உறுப்பினருக்கு குறைவாக இருக்கக்கூடாது. இது தவறு. 60 உறுப்பினருக்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஆளுநர் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்கின்றார். சரி. தமிழ்நாட்டில் 118க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். இதுவும் சரி. அப்போ தவறான பாயிண்ட் என்பது நெடில் ஆ தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1989 நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு பிரிவு 1 படி 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் எனப்படுவர். இது சரியான்னு கேட்டால் சரி. காரணம், குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை 1989 நவம்பர் 20 வெளியிடப்பட்டது. இதுவும் சரி. அப்போங்க பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். செக்குலரிசம் என்ற சொல்லை ஆங்கில பத்திரிகையாளர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் உருவாக்கினார். இது சரியான்னு கேட்டால் சரிதான். அவர் தான் உருவாக்கியிருப்பார். அடுத்த பாயிண்ட். அசோகருடைய 13வது பாறை வெட்டு மத சகிப்புத்தன்மையை கூறுகிறது. இது தவறு. 12வது பாறை கல்வெட்டு அதான் சொல்லியிருக்கோம். இது தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1954 பம்பாய் மாநிலம் எதிர் ரத்திலால் பன்சந்த் வழக்கு நடைபெற்றது. இது சரியான்னு கேட்டால் சரிதான். 1954 நடைபெற்றது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமயசார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. இது சரிதான். அப்போ தவறானது என்பது 2வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொறுத்துக. சட்டங்களையும் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டுகளையும் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? பாருங்கள். 2005 குடும்ப வன்முறை தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1948 தொழிற்சாலை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1986 குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியாக 2000வது ஆண்டு சிறார் நீதி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம நேற்று பார்த்த வினாதான். விடையை பார்க்கலாங்களா? கூற்று யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. இது சரிதான். காரணம், 1995 பெய்ஜிங்கில் 3வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது. தவறு. 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றிருக்கும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். உயர்நீதிமன்றம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? உயர்நீதிமன்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். சரியான்னு கேட்டால் சரிதான். குடியரசுத் தலைவர் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது கூடுதல் நீதிபதிகளை நியமனம் செய்வார். இதுவும் சரிதான். உயர்நீதிமன்ற நீதிபதியாக 10 ஆண்டுகள் வழக்குரைஞராக இருந்திருக்க வேண்டும். இதுவும் சரிதான். உயர்நீதிமன்ற நீதிபதி 65 வயது வரை பதவியில் இருப்பார். இது தவறு. 62 வயது வரைக்கும் தான் இருந்திருப்பாங்க. உச்சநீதிமன்றம்னா தான் 65 வயது. அப்போ தவறான கூற்று என்பது இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1948 டிசம்பர் 10 ஐநா மனித உரிமை பிரகடனம் அறிவிக்கப்பட்டது அல்லது அறிவித்தது. இது சரிதான். 1948 டிசம்பர் 10 தான் அறிவிச்சிருப்பாங்க. டிசம்பர் 10 என்பது மனித உரிமை தினம். 2வது பாயிண்ட்டு. மனித உரிமை பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் உள்ளன. இதுவும் சரிதான். 3வது பாயிண்ட்டு. 1993 அக்டோபர் 12 தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது. இதுவும் சரிதான். 4வது பாயிண்ட்டு தவறு. 1998 ஏப்ரல் 17 தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது என்பது தவறு.
டேட்டு சரி, ஆனால் வருஷம் மாறி இருக்குது. 1997 வருஷம் ஏப்ரல் 17 தான் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ தவறான பாயிண்ட் என்பது 4 தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. எப்போ எது உருவாக்கப்பட்டதுன்னு சரியாக பொருத்தணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1835 அசாம் ரைபிள்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. 1978 இந்திய கடலோர காவல் படை உருவாக்கப்பட்டிருக்கு. 1960 சிறப்பு எல்லைப்புற படை உருவாக்கப்பட்டிருக்கு. 1969 மத்திய துளிலக பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியாக பொறுத்துக. ஆண்டுகளை சரியாக பொருத்தணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1982 முதல் லோக் அதாலத்து நடத்தப்பட்டிருக்கும். குஜராத்தில் ஜூனாகத் அப்படிங்கிற இடத்துல நடத்தியிருப்பாங்க. சரியாக 2000 இந்த ஆண்டில் விரைவு நீதிமன்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. 1987 தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நால்சா உருவாக்கியிருப்பாங்க. 2005 இ நீதிமன்றங்கள் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, கடைசி கேள்விங்க. அணிசேரா இயக்கத்துடைய நிறுவனத் தலைவர்களில் தவறானவர் யார்? மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இதில் ஒருத்தர் யாருன்னா இந்தியாவுடைய ஜவஹர்லால் நேரு. விடையை பார்க்கலாங்களா? இங்கே தவறானவர் யாருமே கிடையாது, எல்லாமே சரிதான். கானாவுடைய குவாமே நிக்ரூமா, யுகோஸ்லாவியா இந்த நாட்டைச் சேர்ந்த டிட்டோ, எகிப்துடைய நாட்டைச் சேர்ந்த நாசர், இந்தோனேசியாவுடைய சுகார்னோ, இந்த 5 பேரும் சேர்ந்து தான் அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டெஸ்ட் முடிந்தது. இந்த 20 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பையும் 7ஆம் வகுப்பையும் பாலிட்டி பாடங்களை மட்டும் ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். நாளைய தேர்வில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.